Hello everyone, welcome to Sparks Academy and welcome to yet another question discussion series of EE 2022. So this is part 11, already part 10 வரைக்கும் upload பண்ணியிருக்கோம். So பார்க்கல அப்படின்னா you can go and watch that also. Previous year questions discuss பண்ணிருக்கோம் இல்லையா. So இந்த வீடியோல இருந்து subject wise discuss பண்ணலாம். So இந்த வீடியோல building materials subjectல இருந்து நம்ம questions already எப்படிலாம் கேட்டிருக்காங்க, இனிமே எப்படிலாம் கேட்கலாம் அப்படிங்கிறத analyze பண்ணி பார்க்கலாம். So before moving to the question, நம்ம Sparks Academy foundation batch வந்து start பண்ணிருக்கோம். So this course is especially for TRB Polytechnic and TNPSC overseer and junior engineer RRB exams வருது இல்லையா, அதுக்கான எக்ஸாம்ஸ்க்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து இதில் கவர் பண்ணப்படும். சிலபஸ் எல்லாம் along with GS, then தமிழ் எலிஜிபிலிட்டி அண்ட் சூப்பர் 30 பேட்சஸ்க்கான என்ரோல்மெண்ட்டும் போயிட்டு இருக்கு. ஸோ டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகிருக்க நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்டுக்கலாம். ஓகே, ஸோ நான் ஒவ்வொரு வீடியோவில் சொல்கிற மாதிரி தான் இது மாதிரி நான் அட் த எண்ட் ஆஃப் தி வீடியோ கேட்குற கொஷனுக்கு கரெக்டாக ஆன்சர் பண்ணுறவங்களுக்கு யூ கேன் அவைல் சம் ஆஃபர் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ லாஸ்ட் வீடியோவில் கேட்ட கொஷின்ஸ்க்கு கரெக்டாக ஆன்சர் பண்ணது வந்து பிரபாகரன் சி அண்ட் கோபி கோவிந்தன், ஆதிரை தமிழ்செல்வன் அப்படின்ட்டு 3 பேர் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருந்தீங்க. ஸோ உங்களுக்கு you can avail some offer from Sparks Academy courses. Details வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் டிஸ்பிளே இருக்க நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்கலாம். ஓகே, fine. So let's move to the first question of the session. The autoclave test is used to find out அப்படின்னு கேட்டிருக்காங்க soundness of aggregate, soundness of brick, soundness of cement and consistency of cement அப்படிங்கிற மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ மெயினாக வந்து இந்த சவுண்ட்னஸ் எதுக்காக நம்ம டீல் பண்ணணும்? We just need to ensure that there won't be any volume change after the setting of cement concrete. எனக்கு வந்து ஒன்ஸ் நான் சிமெண்ட் கான்கிரீட் போட்டு செட் பண்ணிட்டேன் என்னோட ஸ்ட்ரக்சரில் அப்படிங்கும் போது அதுக்கப்புறம் எந்த ஒரு மேஜர் வால்யூம் சேஞ்சும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ப்ரிரராக நம்ம வந்து சவுண்ட்னஸ் டெஸ்ட்லாம் பண்ணுறோம். ஸோ மெயினாக ஆட்டோக்ளேவ் டெஸ்ட் வந்து எதுக்காக அப்படின்னா இட் இஸ் யூஸ்டு டு ஃபைண்ட் அவுட் தி சவுண்ட்னஸ் ஆஃப் சிமெண்ட். ஓகேங்களா. ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் இஸ் சி. ஓகே, சவுண்ட்னஸ் வந்து எதனால காசு ஆகுது அப்படிங்கிறத பார்த்துட்டு என்ன கைண்ட் ஆஃப் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ்லாம் டெஸ்ட்லாம் நம்ம வந்து பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஸோ ஃப்ரீலைன் அண்ட் மெக்னீஷியா ஆர் மெயின்லி ரெஸ்பான்சிபிள் ஃபார் காசிங் சவுண்ட்னஸ். ஸோ தீஸ் ஆர் தி ரீசன் behind the soundness. So this soundness is tested by 2 methods. One வந்து Le-Chatelier method and another one is autoclave. Okay, so 0.87 P அப்படிங்கிற மிக்ஸ் வச்சு தான். P is nothing but what? Standard consistency of cement அப்படின்னு சொல்லுவோம். Standard consistency of cement. So இதில் இருந்துமே questions கேட்க chances இருக்கு. ஓகே, ஸோ ஸ்டாண்டர்ட் கன்சிஸ்டன்சினா என்ன? சர்டன் கன்சிஸ்டன்சி நம்மளோட விக்கெட்ஸ் பிளஞ்சர் நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லையா. யூஷுவல் டயாமீட்டர் என்ன 10 mm இருக்கணும், அதோட ஹைட் 50 mm. ஸோ இந்த டைமென்ஷன் இருக்க விக்கெட் பிளஞ்சர் எவ்வளோ டெப்த்துக்கு பெனிட்ரேஷன் அலோவ் பண்ணணும் அப்படின்னா 33 35 mm வரைக்கும். ஸோ இதில் இருந்துமே கொஷின்ஸ் கேட்க சான்சஸ் இருக்கு. ஸோ நான் என்னோட சிமெண்ட் டெஸ்ட் பண்ண விக்கெட் பிளஞ்சர் யூஸ் பண்ணுறேன். ஸோ அதோட டயா 10 mm and height 50 mm. This is the standard value. So இந்த dimensions இருக்க plunger நான் யூஸ் பண்ணும்போது penetration அந்த மோல்டில் ஜஸ்ட் நான் சிமெண்ட் ஃபில் பண்ணி வச்சிருக்கேன் இல்லையா. ஸோ penetration எவ்வளோ அலோவ் ஆகணும் அப்படின்னா ஜஸ்ட் 33 35 mm வரைக்கும் தான். எங்கேருந்து? ஃப்ரம் டாப். ஓகே, நாட் ஃப்ரம் பாட்டம். அதுவுமே கொஷின்ஸ் கேட்பாங்க. ஸோ ஃப்ரம் டாப்ல இருந்து 33 to 35 mm பெனிட்ரேஷன்ஸ் அலோவ் ஆகுது அப்படின்னா தட் இஸ் தி ஸ்டாண்டர்ட் கன்சிஸ்டன்சி ஆஃப் தி சிமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ இப்போ சவுண்ட்னஸ் டெஸ்ட் நான் பெர்ஃபார்ம் பண்ணேன். ஐ ஷுட் யூஸ் 0.78 into ஸ்டாண்டர்ட் கன்சிஸ்டன்சி ஆஃப் சிமெண்ட். ஓகேங்களா. ஸோ திஸ் ஆர் தி மேஜர் கொஷின்ஸ் தட் கேன் பி ஆஸ்ட் ஃப்ரம் சவுண்ட்னஸ் ஆஃப் தி சிமெண்ட். ஃபைன், லெட்ஸ் மூவ் டு தி நெக்ஸ்ட் கொஷின். அப்பார்ட் ஃப்ரம் திஸ், சப்போஸ் இந்த பர்சன்டேஜ் கன்சிஸ்டன்சி பற்றி கேட்குறாங்க அப்படின்னா இனிஷியல் ஃபைனல் செட்டிங் டைமுக்கு என்ன யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின் கேட்கலாம். ஸோ இனிஷியல் அண்ட் ஃபைனல் செட்டிங் டைமுக்கு வி ஷுட் யூஸ் 0.85 P. ஓகே, தென் கம்ப்ரெசிவ் டெஸ்ட் P/4 + 3 அண்ட் டென்சைல் ஸ்ட்ரென்த் கேல்குலேட் பண்ணுறதுக்கு P/5 + 2.5. ஸோ தீஸ் ஆர் தி இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ். இதில் இருந்துமே கொஷின்ஸ் கேட்க சான்சஸ் இருக்குது, பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். An indentation made on a top face of a brick for forming a key for a motor is known as. So indentation அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. ஒரு கீ ஃபார்ம் ஆகிறதுக்கு நம்ம டாப் சர்ஃபேஸில் ஒரு இன்டென்டேஷன் மேட் பண்ணுவோம்.
ஸோ அதோட நேம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஹார்டிங்ஸ், பேல்ஸ், ஃப்ராக்ஸ், quinins அப்படின்னு கொடுத்துருக்காங்க. The answer for this question is frogs. Then what is mean by ஹார்டிங் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் வரும் இல்லையா. ஸோ ஹார்டிங் இஸ் நத்திங், இட் இஸ் அ இன்டீரியர் போர்ஷன் ஆஃப் அ வால் பிட்வீன் ஃபேசிங் அண்ட் பேக்கிங் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், இதெல்லாம் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. இட் இஸ் நத்திங் பட் தி இன்டீரியர் போர்ஷன் ஆஃப் வால் between facing and backing. ஸோ நான் என்ன அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஒரு வால் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஸோ ஒரு சைடு வந்து நம்ம ஃபேஸிங் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அண்ட் அனதர் சைடு இஸ் ஜஸ்ட் இதோட ஆப்போசிட் சைடு, அது வந்து பேக்கிங் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இன்டீரியர் போர்ஷன்ஸ் இருக்கு இல்லையா, இதுதான் வந்து ஹார்டிங் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா. ஸோ ஹார்டிங் இஸ் நத்திங் பட் இன்டீரியர் போர்ஷன் ஆஃப் அ வால் பிட்வீன் ஃபேஸிங் அண்ட் பேக்கிங். இதுவே ஸ்பால்ஸ் அப்படின்னா ஜஸ்ட் ஸ்மால் பார்ட்டிகல்ஸ், ஏதோ ஒரு பிச்சிங்னால வர ஸ்மால் பார்ட்டிகல்ஸ் இன் தி கன்ஸ்ட்ரக்ஷன் சைட் அப்படிங்கிறது வந்து ஸ்பால்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் ஃப்ராக் as I already told இன்டென்ஷன். ஸோ ஒரு டாப் சர்ஃபேஸ் ஆஃப் தி பிரிக் மேலே மேட் பண்ணுற இன்டென்டேஷனை தான் ஃப்ராக் அப்படின்னு சொல்லுவோம். quinins. ஸோ இதுவுமே கொஸ்டின் கேட்க சான்சஸ் இருக்கு. ஜஸ்ட் கார்னர்ல இப்போ ஒரு வால் கன்ஸ்ட்ரக்ட் பண்றேன், அதோட டாப் வியூ வந்து எனக்கு இப்படி இருக்கு. ஸோ இது மாதிரி கார்னர்ல பிளேஸ் பண்றதுக்கு யூஸ்வலா வந்து quinin bricks தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். இட் இஸ் த ஸ்டோன் யூஸ்ட் ஃபார் தி கார்னர் ஆஃப் தி வால் ஆஃப் த கன்ஸ்ட்ரக்ஷன். ஓகே, மெயினா வந்து நம்மளோட கீ பாயிண்ட் என்ன அப்படின்னா கார்னர். ஸோ கார்னர் ஆஃப் தி வால் ஆஃப் தி கன்ஸ்ட்ரக்ஷன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். For lining of a furnaces, brick to be used is. So யூஸ்வலா வந்து இது மாதிரி ஹை டெம்பரேச்சர் பியர் பண்ற வால்க்கு என்ன பிரிக் யூஸ் பண்ணுவோம், ப்ரிஃபர் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. We use refractory brick. ஓகேங்களா. ஸோ இட்ஸ் ஆல்சோ கால்ட் வந்து ஃபயர் கிளே bricks அப்படின்னே சொல்லலாம். We can also use those kind of bricks for lining of furnaces. Okay, ovens, kilns, boilers, chimney. ஸோ இது மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பண்ணணும் அப்படின்னா we can go for refractory bricks. இதுலயே வந்து கொஞ்சம் இன்டெப்தா கொஸ்டின்ஸ் கேட்கணும் அப்படின்னா ஆசிட் பேஸ்ட் அண்ட் பேசிக் பேஸ்ட் refractory bricks பத்தி கேட்கலாம். ஸோ அது எதனால, எந்த காம்போசிஷனால மேட் ஆயிருக்கு அப்படிங்கிறதையுமே உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். சப்போஸ் ஆசிட் refractory brick இருக்கு அப்படின்னா மெயினா அதுல வந்து இட் மேட் அப் ஆஃப் சிலிக்கா bricks. மோஸ்டா அதுல வந்து சிலிக்காவால மேட் ஆயிருக்கும். இட் இஸ் அபவுட் 95 to 97% ஆஃப் சிலிக்கா அண்ட் ஜஸ்ட் 1 to 2% ஆஃப் lime. ஓகே, ஸோ மெயினாக வந்து ஸ்டீல் இண்டஸ்ட்ரீஸில் ஸ்லாப் ப்ரிப்பரேஷன் பண்ணும்போது ஓவன் சைட்லாம் இந்த ஆசிட் ரெஃப்ராக்டரி bricks தான் யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் we are going to deal with basic refractory brick. So it is made up of magnesia and bauxite. ஸோ எப்படி வந்து ஆசிட் ரெஃப்ராக்டரிக்கு வந்து சிலிக்காவோ அந்த மாதிரி பேசிக் ரெஃப்ராக்டரிக்கு வந்து இட் இஸ் மேட் அப் ஆஃப் மெக்னீஷியா அண்ட் பாக்சைட். மெயினாக கரோஷன் ரெசிஸ்ட் பண்ணும் அப்படிங்கிற இடத்துல இஃப் பிரிக் ஷுட் ரெசிஸ்ட் கரோஷன் மேஜர்லி அப்படின்னா பேசிக் ரெஃப்ராக்டரி bricks தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். தென் காப்பர் மெட்ராலஜி அண்ட் பேசிக் ஓப்பன் ஹெர்த் அந்த மாதிரி இடத்துல வந்து நம்ம பேசிக் ரெஃப்ராக்டரி bricks யூஸ் பண்ணுவோம். தென் நியூட்ரல் ரெஃப்ராக்டரி bricks அப்படிமே இருக்கு. ஆசிட், பேசிக் அண்ட் நியூட்ரல் ரெஃப்ராக்டரி bricks. So this is mainly made up of chromite bricks அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதோட காம்போசிஷனும் கேட்க சான்சஸ் இருக்கு. இதுல 15% குரோம் அண்ட் அயன் ஓர் இருக்கும் அண்ட் 30% அயன் ஆக்சைடு அண்ட் பாக்சைட். ஓகே, ஸோ இந்த காம்போசிஷன்ஸ்லாம் பார்த்துக்கோங்க, questions கேட்க சான்ஸ் இருக்கு. தென் 15% அலுமினா அண்ட் 5% சிலிக்கா. So these are the composition of neutral refractory brick. Okay, so next question பார்ப்போம். The solution used in the case of test to find out impurities in the sand is made with. So எந்த solution வந்து sandல இருக்க impurities find out பண்ண யூஸ் ஆகுது அப்படின்னு question கேட்டிருக்காங்க. It is nothing but the sodium hydroxide. So with the help of sodium hydroxide we can find the impurities. So இது எப்படி அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படிங்கிறத பார்த்தலாம். ஜஸ்ட் சாண்ட், ஒரு மினிமம் குவான்டிட்டி ஆஃப் சாண்டை வந்து எடுத்துட்டு வந்து இந்த சொல்யூஷன் ஆஃப் சோடியம் ஹைட்ராக்சைட்ல மிக்ஸ் பண்ணுவாங்க.
just mixing some sand with sodium hydroxide. After stirring it, நல்லா ஒரு ஸ்டிர் கொடுத்ததுக்கு அப்புறம் இந்த கலர் வந்து சேஞ்ச் ஆகுது. சப்போஸ் ப்ரௌன் கலருக்கு சேஞ்ச் ஆகுது அப்படின்னா இதுல இம்பியூரிட்டிஸ் ப்ரெசென்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறதா அர்த்தம். ஸோ நம்மளோட இண்டிகேஷன் பாயிண்ட் என்ன அப்படின்னா கலர் சேஞ்ச் தான். இட் ஷுட் சேஞ்ச் இன்டு ப்ரௌன் கலர். ஓகேங்களா? ஸோ இதுல இருந்துமே கொஸ்டின்ஸ் கேட்க சான்ஸ் இருக்கு. ஓகே, ஃபைன். லெட்ஸ் மூவ் டு தி நெக்ஸ்ட் கொஸ்டின். A brick masonry wall is said to be short wall. The slenderness ratio is less than. So brick masonry wall பொறுத்த வரைக்கும் அது ஷார்ட் வால் அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்றோம் அப்படின்னா இட்ஸ் தி ஸ்லெண்டர்னஸ் ரேஷியோ வந்து 8 விட கம்மியா இருக்கணும். ஓகேங்களா? ஸோ ஸ்லெண்டர்னஸ் ரேஷியோ சப்போஸ் ஒரு வால்க்கு கொடுக்குறாங்க அப்படின்னா we can calculate it with the help of L, E இது மாதிரி டேர்ம்ஸ் கொடுத்தா நீங்க ஸ்லெண்டர்னஸ் ரேஷியோ கண்டுபிடிங்க அப்படின்னா with the help of formula we can determine it. So slenderness ratio for wall is equal to 10L cube divided by 48 EBD cube by 12. சம்டைம்ஸ் வந்து ரேஷியோ வச்சு கேட்கலாம். சப்போஸ் எனக்கு எஃபெக்டிவ் லென்த் கொடுத்துட்டாங்க, ஆக்சுவல் திக்னஸ் கொடுத்துட்டாங்க, எஃபெக்டிவ் ஹைட் கொடுத்துட்டாங்க, மாடிஃபைட் திக்னஸ் கொடுத்துருக்காங்க, இது மாதிரிலாம் வேல்யூஸ் கொடுத்துட்டாங்க அப்படின்னா அதுல இருந்து எப்படி ஒரு ஸ்டாண்டர்ட்ஸ் ரேஷியோ கால்குலேட் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். ஸோ வால் இஸ் ஈக்குவல் டு மினிமம் ஆஃப் எஃபெக்டிவ் லென்த் by actual thickness. Length by actual thickness or its effective height by modified thickness. ஓகேங்களா? ஸோ இது ரெண்டு ரேஷியோவும் கம்பேர் பண்ணி எந்த வேல்யூ மினிமமா இருக்கோ அதுதான் வந்து ஸ்லெண்டர்னஸ் ரேஷியோ ஃபார் தி வால் அப்படின்னு எடுத்துக்கும். ஓகேவா? ஸோ அதர் தென் தட் இதுல இருந்து எப்படி கொஸ்டின்ஸ் கேட்கலாம் அப்படின்னா லோட் பியரிங் வாலா இருந்ததுன்னா வாட்ஸ் தி மேக்ஸிமம் permissible slenderness ratio. இதுவே நான் லோட் பியரிங் வாலா இருந்ததுன்னா what is the maximum permissible slenderness ratio அப்படின்னு கேட்கலாம். ஸோ லோட் பியரிங் வால்க்கு the slenderness ratio is 27. ஓகேங்களா? it is around 27. For non load bearing wall the slenderness ratio is 30. ஸோ இந்த வேல்யூ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது என்னது? ரெண்டுமே வந்து மேக்ஸிமம் வேல்யூ வந்து இண்டிகேட் பண்ணுது. மேக்ஸிமம் permissible limit. ஓகேங்களா? ஸோ இந்த வேல்யூ தான் கன்ஃபார்மா இருக்கணுமா அப்படின்னா இல்லை. பட் மேக்ஸிமமா இந்த வேல்யூஸ்குள்ள தான் ஸ்லெண்டர்னஸ் ரேஷியோட வேல்யூ இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். Name the form which is down vertically and moved horizontally for the next bay. Slip form, jump form, moving form, lift form அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மெயினா வந்து அந்த ஸ்ட்ரக்சரல் காம்பனன்ட்ஸ் படிச்சோம் அப்படின்னா ஸ்ட்ரக்சரல் சப்போர்ட்ஸ், ஃபார்ம்ஸ், ஸ்கஃபோல்டிங்ஸ், வாக்வேஸ் இது மாதிரி டேர்ம்ஸ்லாம் வந்து நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதெல்லாம் வந்து மேஜர் ஸ்ட்ரக்சரல் காம்பனன்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஃபார்ம்ஸ் வந்து மெயினா எதுக்காக யூஸ் பண்றோம் அப்படிங்கிறத பார்த்தலாம். ஜஸ்ட் ஒரு கான்கிரீட் சர்ஃபேஸை வந்து எனக்கு வித் ஹோல்ட் பண்ணணும் அப்படின்னா, ஒரு மோல்ட் மாதிரி ஆக்ட் ஆகணும் அப்படின்னா வந்து அந்த இடத்துல we use forms. ஸோ இதுவுமே கொஸ்டின்ஸ் கேட்க சான்சஸ் இருக்கு. It is a member that contains surface against the concrete. ஓகேங்களா? surface against just எனக்கு வந்து அந்த பர்டிகுலர் கான்கிரீட் மெம்பரை சிமெண்ட் கான்கிரீட் மெம்பரை வந்து வித் ஹோல்ட் பண்ணணும். ஓகே, ஸோ it is a surface against concrete placed to mold a face of the new structure. Okay, placed to mold a face of new structure. ஓகே, ஸோ இதுல வந்து நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. ஸ்லிப் ஃபார்ம், ஜம்ப் ஃபார்ம், மூவிங் ஃபார்ம். இப்போ மெயினாக இப்போ ஸ்லிப் ஃபார்ம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது வந்து எங்க அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க? சிம்னி கன்ஸ்ட்ரக்ஷன்ல, சிலோஸ் கன்ஸ்ட்ரக்ஷன்ல, வாட்டர் ரிசர்வாயர் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் இருக்கும் இல்லையா? வாட்டர் ரிசர்வாயர் கன்ஸ்ட்ரக்ஷன் மோஸ்ட்லி வந்து ஸ்லிப் ஃபார்ம்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. இதுவே இந்த மூமெண்ட் இருக்கு அப்படிங்கும் போது which is down vertically and moved horizontally, என்னோட ஃபார்முக்கு வந்து நான் மூமெண்ட் கொடுக்குறேன் அப்படிங்கும் போது that form is called moving form. ஓகேங்களா? ஸோ இந்த ஜம்ப் ஃபார்ம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா we have different types like traditional jump form, guided jump form, semi climbing jump form. ஸோ இது மாதிரி கண்டென்ட்ஸ்லாம் இருக்கு. இப்போ ட்ரெடிஷ்னல் ஜம்ப் ஃபார்ம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஜஸ்ட் கிரெயின் வச்சு லிஃப்ட் பண்ணி நம்ம ஒரு
ஃபார்ம் மாதிரி ப்ரொவைட் பண்ணுவோம் இல்லையா, அதுதான் வந்து ட்ரெடிஷ்னல் ஜம்ப் ஃபார்ம் அப்படின்னு சொல்லுவோம். இதுவே கைடட் ஜம்ப் ஃபார்ம் அப்படிங்கும்போது சேம் கிரெயின் யூசேஜ் இருக்கும், அட் த சேம் டைம் அந்த கான்கிரீட் மெம்பரோட எனக்கு ஒரு சப்போர்ட் எக்ஸ்ட்ராவா ப்ரெசென்ட் ஆயிருக்கும். இது வந்து ஈவன் சேஃபர் தென் ட்ரெடிஷ்னல் ஜம்ப் ஃபார்ம் அப்படின்னு சொல்லலாம். என்னது கைடட் ஜம்ப் ஃபார்ம். ஓகேங்களா. ஸோ இதுலேருந்து பேசிக்ஸ் கொஸ்டின்ஸ் கேட்க சான்சஸ் இருக்கு. இதுவே செல்ஃப் கிளைம்பிங் ஜம்ப் ஃபார்ம் எடுத்துட்டோம் அப்படின்னா எனக்கு கிரெயினே இங்கே தேவைப்படாது. ஜஸ்ட் எந்த இடத்துல என்னோட பிளாட்ஃபார்ம் இருக்கணுமோ அந்த இடத்துல நான் வந்து ஒரு பேசிக் ரெயில் மாதிரி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி ஃபார்ம்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணலாம். ஓகேங்களா. தீஸ் ஆர் தி மேஜர் டிஃபரன்ஸ் பிட்வீன் ட்ரெடிஷனல் கைடட் அண்ட் செமி கிளைம்பிங். Okay, let's move to the next question. A connection between a main wall and partition wall is termed as a question. It is nothing but the junction. So main wall kum partition wall kum naduvula irukka connection வந்து junction அப்படினு சொல்லுவோம். We have different types of junction. One is right angle junction. Right angle junctionல நமக்கு two types இருக்கு, T and cross junction. So இதுல வந்து questions கேட்க சான்ஸ் இருக்கு. And another one is finance. Okay, நான் finance பத்தி ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். சப்போஸ் என்னோட ஒரு வால் மாதிரி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு இருக்கேன், ஒரு வால் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நடந்துட்டு இருக்கு அப்படின்னா கார்னர்ல ஒரு 2 வால் கனெக்ட் பண்ற அந்த போர்ஷன்ல ப்ரொவைட் பண்ற ஸ்டோன்ஸ் பேர் தான் ஃபினன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்ட்டு. ஸோ T junction and cross junctions இதுல இருந்து क्वेश्चन கேட்க சான்சஸ் இருக்கு. அந்த மேஜர் கன்ஸ்ட்ரக்ஷன் போர்ஷனை வச்சு எப்படி நம்ம வந்து அந்த ஸ்டோனை லே பண்ணிருக்கோம், ஹெடர் போர்ஷன்ல எங்க இருக்கு, ஸ்ட்ரெச்சர் போர்ஷன்ல எப்படி இருக்கு அப்படிங்கறத வச்சு क्वेश्चंस கேட்க சான்சஸ் இருக்கு. இதுவே ஹெடர் போர்ஷன்ஸ் எடுத்துட்டோம் அப்படின்னா the header course of the cross wall will enter the header course of cross wall will enter the stretcher portion of main wall. ஓகேங்களா. ஸோ கிராஸ் வாலோட இங்க வில் எழுதிட்டேன். கிராஸ் வாலோட ஹெடர் கோர்ஸும் மெயின் வாலோட ஸ்ட்ரெச்சர் போர்ஷனும் இன்டர்செக்ட் ஆயிருக்க இடத்துல தான். ஸோ இப்படி இன்டர்செக்ட் ஆயிருக்கும் இல்லையா, இதுல கிராஸ் வால் சப்போஸ் இதுதான் அப்படின்னா இதோட ஹெடர் கோர்ஸும் மெயின் வாலோட ஸ்ட்ரெச்சர் போர்ஷனும் இன்டர்செக்ட் ஆகிற இடத்துல தான் எனக்கு வந்து இது மாதிரி ஜங்ஷன் வந்து ஃபார்ம் ஆகும். ஓகேங்களா. இதுல இருந்து எப்படி ட்விஸ்ட் பண்ணி क्वेश्चंस கேட்கலாம், ஸ்டேட்மெண்ட் வைஸ் கேட்பாங்க. ஸோ ஸ்ட்ரக்சர் கோர்ஸ் ஆஃப் கிராஸ் வால் அண்ட் ஹெடர் போர்ஷன் ஆஃப் மெயின் வால் அப்படின்னு क्वेश्चंस கேட்கலாம் மாத்தி மாத்தி. ஸோ எது அப்படிங்கறத கரெக்டா பாத்துக்கோங்க. ஓகே. ஸோ த கனெக்ஷன் பிட்வீன் மெயின் வால் அண்ட் partition wall is mainly made by junction. Next question பார்க்கலாம். Initial setting of cement is caused due to. So இந்த சிமெண்ட் பொறுத்த வரைக்கும் என்னென்ன காம்போசிட்ஸால மேடா இருக்கு, எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் காம்போசிட்ஸ் வந்து அதில் ப்ரெசென்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறது வந்து மேஜராக நம்ம படிக்க வேண்டியதாக இருக்கும். இப்போ C3S எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இட் இஸ் நத்திங் பட் வாட் ட்ரை கால்சியம் சிலிக்கேட் அப்படின்னு சொல்லுவோமா. 30 to 50% டோட்டல் சிமெண்ட்ல அரௌண்ட் 30 to 50% வந்து எனக்கு ட்ரை கால்சியம் சிலிக்கேட் தான் மேடா இருக்கு. இதோட நேம் வந்து அலைட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா. இது இந்த presence-னால எனக்கு வந்து என்ன யூஸ் அப்படின்னா just it gives the early strength to the concrete. ஓகேங்களா. ஸோ இதோட ஹீட் ஆஃப் ஹைட்ரேஷன் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். C2S டைகால்சியம் சிலிக்கேட்டை கம்பேர் பண்ணும்போது இதோட ஹீட் ஆஃப் ஹைட்ரேஷன் வந்து கம்மியாக இருக்கும். ஹீட் ஆஃப் ஹைட்ரேஷனோட வேல்யூ சம்டைம்ஸ் கேட்க சான்ஸ் இருக்கு. இட் இஸ் நத்திங் பட் தி 500 ஜூல் பர் கிராம். ஓகேங்களா. இதுவே C2S டைகால்சியம் சிலிக்கேட் அப்படின்னா இது எவ்வளோ பர்சன்டேஜ் ப்ரெசென்ட் ஆயிருக்கும் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பார்த்தலாம். 20 to 45% ப்ரெசென்ட் ஆயிருக்கும். ஓகே. ஸோ சப்போஸ் இயர்ஸ் லேட்டர் எனக்கு வந்து ஸ்ட்ரென்த் கெயின் ஆகுது, அதாவது ஏர்லி ஸ்ட்ரென்த் இல்லாமல் லேட்டரான ஒரு 6 months 7 monthsக்கு அப்புறம் லேட்டரான எனக்கு ஸ்ட்ரென்த் வந்து கெயின் ஆகுது அப்படின்னா அதுக்கு என்ன காம்பனன்ட் ரெஸ்பான்சிபிள் அப்படின்னா ட்ரை கால்சியம் சிலிக்கேட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதோட ஹைட்ரேஷன் ரொம்ப கம்மியாக இருக்கும், லோ ஹீட் ஆஃப் ஹைட்ரேஷன். தட்ஸ் வை இட் இஸ் கிவிங் லேட் ஸ்ட்ரென்த். And heat of hydration value வந்து 260 joule per gram. Okay, so இங்க initial setting of cement மெயினா வந்து எந்த காம்பனன்ட் ரெஸ்பான்சிபிள் அப்படின்னு கேட்டிருக்காங்க இல்லையா, சம்திங் ட்ரை கால்சியம் அலுமினேட் C3A. ஸோ இதை நான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா செல்லைட் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் இதை வந்து பெல்லைட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த செல்லைட் அலைட் பெல்லைட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த 3 டேர்மே வந்து அடிக்கடி கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க வாட் இஸ் செல்லைட் அப்படின்ட்டு. ஸோ ட்ரை கால்சியம் அலுமினேட் தான் செல்லைட் அண்ட் டை கால்சியம் சிலிக்கேட் பெல்லைட், ட்ரை கால்சியம் சிலிக்கேட் ஏலைட். ஓகேங்களா. ஸோ இதோட காம்போசிஷன் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 8 to 12%. அண்ட் திஸ் ஒன் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் குயிக் செட்டிங்.
within 30 minutes எனக்கு வந்து செட் ஆகுது சிமெண்ட் கான்கிரீட் அப்படின்னா இந்த காம்பனன்ட் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கிறதுனால தான். ஓகே, இதை இன் அதர் வேர்ட்ஸ் வந்து ஃபிளாஷ் ஆக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். அது ஃபிளாஷ் ஆக்ஷன். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து இருக்கிறதுலே ரொம்ப ஹீட் ஆஃப் ஹைட்ரேஷன் அதிகமாக ஜென்ரேட் பண்ணுறது. திஸ் கிவ்ஸ் மேக்ஸிமம் ஹீட் ஆஃப் ஹைட்ரேஷன். ஓகேங்களா? ஸோ இதுக்கு எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 865 ஜூல் பர் கிராம். 865 joule per gram. Then another component present ஆயிருக்கு இல்லையா, tetra calcium aluminoferrate. It is made up of around 6 to 10%. And இது வந்து like strength with major எதுவும் impact கொடுக்காது. And height of hydration for this component is 420 joule per gram. இந்த heat of hydration ரொம்ப important. இது எல்லாமே நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இதை என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஃபெலைட். Allied, belite, select, phthalate. In the terms on the nyabor. Okay, let's move to the next question. The area of perforation in burnt clay perforated building brick shall be dash of the total area of a face of a brick. It should not be less than 30% and not more than 45%. Okay, so the range when the 30 to 45% okay, so மெயினாக வந்து எந்த கோட் பேஸ் பண்ணி இந்த பர்ஃபரேட்டட் பிரிக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா இதுவே கொஸ்டின்ஸ் கேட்கலாம். IS 222 1991. ஓகேங்களா? வந்து 18 இல்லை, IS. ஸோ மெயினாக வந்து இந்த பர்ஃபரேட்டட் பிரிக்ஸ்லாம் எங்கே யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா இந்த பார்ட்டிஷன்ஸ் எல்லாம் பில்ட் பண்றதுக்காக இந்த பர்ஃபரேட்டட். ஏன்னா இது வந்து அவ்வளவா லோட் பியர் பண்ண போறது இல்லை. ஸோ பார்ட்டிஷன் வால் கன்ஸ்ட்ரக்ட் பண்ற இடத்துல வந்து இந்த பர்ஃபரேட்டட் பிரிக்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஏன் எதுக்காக இதை யூஸ் பண்ணணும்? நார்மல் பிரிக்கே போடலாமே அப்படின்னா ஓவரால் அந்த ஸ்ட்ரக்சரோட டெட்லோட வந்து கம்மி பண்றதுக்காக இது மாதிரி பர்ஃபரேட்டட் பிரிக்ஸ் வந்து யூஸ்வலா ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஓகேங்களா? பிகாஸ் திஸ் இஸ் லைட் இன் வெயிட் அண்ட் இட் ரெக்யூர்ஸ் லெஸ் குவான்டிட்டி ஆஃப் கிளே. லைக் யூஸ்வலாக ஒரு பிரிக் வந்து எவ்வளோ குவான்டிட்டி ஆஃப் சிமெண்ட்டோ இல்லை கிளேவோ ரெக்கவர் பண்ணுது அப்படின்னா அதை விட இந்த பர்ஃபரேட்டட் பிரிக்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக தான் நமக்கு வந்து அந்த குவான்டிட்டி எடுத்துக்கும். ஸோ வி ப்ரிஃபர் திஸ். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். The type of joint in stone masonry which is used to prevent lateral movement of a stone அப்படின்னு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. ஸோ we have multiple joints. butt joint இருக்கு. So it looks like this. ஓகேங்களா? சைட் பை சைடு என்னோட ஸ்டோனை வந்து நான் சைட் பை சைட் பிளேஸ் பண்றேன் அப்படின்னா தட் இஸ் கால்டு பட் ஜாயிண்ட். ஓகேங்களா? ஸோ ரிபேட்டட் ஜாயிண்ட் இட் லுக்ஸ் லைக் திஸ். ஜஸ்ட் ஒரு ஓவர்லேப் கொடுத்து பிளேஸ் பண்றோம் அப்படின்னா ஸ்ட்ரெயிட்டா தான் இருக்கணும். இந்த ஓவர்லேப் வந்து இப்படி ஸ்ட்ரெயிட்டா தான் இருக்கணும் அப்படின்னு இல்லை, சம்டைம்ஸ் இப்படி கூட இருக்கலாம். இன்னுமே இது வந்து இன்டர்லாக்கிங் நல்லாவே கொடுக்கும். ஸோ இது மாதிரி ஜாயின்ஸ்லாம் மோஸ்ட்லி ப்ரிஃபர் பண்ணுவாங்க. இதுவே டேபிள் ஜாயிண்ட் அப்படின்னா 1/the another. இதான் வந்து டேபிள் ஜாயிண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ லேட்ரல் மூவ்மெண்ட் ஆஃப் ஜாயின்ஸை வந்து மோஸ்ட்டாக அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா வி ஷுட் கோ ஃபார் டேபிள்ட் ஜாயிண்ட். த ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் இஸ் டேபிள் ஜாயிண்ட். ஓகேங்களா? ஸோ இது வந்து ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின்ஸாக எப்படி கேட்பாங்க? ஹவு தே டிஸ்கிரைப் தி ஜாயின்ஸ். இப்போ ரிபேட்டட் ஜாயிண்ட் அப்படின்னா இது என்னோட அதர் நேம் கேட்கலாம், லேப்டு ஜாயிண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ டேபிள் ஜாயிண்ட்க்கு அதர் நேம் என்ன அப்படின்னா பெட் ஜாகிள் ஜாயிண்ட் அப்படின்னு சொல்லுவோம். பெட் ஜாகிள் ஜாயிண்ட் அப்படின்னு சொல்லுவோம். when two stones are kept one over the other by interlocking. Table joint பொறுத்த வரைக்கும் one over the other by interlocking. Okay, wow. So this is how table joint is made. So இங்க வந்து lateral movement மெயினா ரெசிஸ்ட் பண்ணோம் அப்படின்னா டேபிள் ஜாயிண்ட் தான் மோஸ்ட் ப்ரிஃபரபிள். ஓகேங்களா? ஸோ next question. The type of footing which is used to transmit heavy loads through the seal column is. So என்ன ஃபவுண்டேஷன் வரும்? ராஃப்டா, கிரில்லேஜா, வெல் ஆர் ஐசோலேட்டட் ஃபுட்டிங் மாதிரி ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படின்ட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இன்னைக்கு பில்டிங் மெட்டீரியல்ஸ் வந்து மேஜராக எப்படிலாம் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க, எப்படிலாம் கொஸ்டின்ஸ் கேட்கலாம், இப்போ ஒரு கண்டென்ட் இருக்கு அப்படின்னா இதுல இருந்து வேற எப்படிலாம் கொஸ்டின்ஸ் கேட்கலாம் அப்படிங்கிறத டீட்டெயில்டாக பார்த்தோம். ஹோப் திஸ் வீடியோ இஸ் ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ. ஸோ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. ஸோ நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் யாரெல்லாம் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லுவேன். யூ கேன் கால் அவர் அகாடமி டு avail some offer. இது நீங்கள் டெஸ்ட் சீரிஸ் என்ரோல் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை கோர்ஸ் ஏதாவது வாங்குற மாதிரி இருக்கட்டும், யூ கேன் கெட் some percentage of offer. ஓகேங்களா? ஃபைன். ஸோ you already told நம்ம ஸ்பாக்ஸ் அகாடமியில் RRB, JE, TNPSC, TRB, Polytechnic, overseer, junior engineer இதுக்கான அட்மிஷன்ஸ் போயிட்டு இருக்கு.
both foundation batch as well as super 30 batch. So details வேணும் அப்படின்னா ஸ்க்ரீன்ல டிஸ்பிளே ஆகிட்டு இருக்க நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்டுக்கலாம். Thanks for watching this video.